நான் உங்கள் சவிதா கிருஷ்ணராஜ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பச்சை மிளகாய் தொக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள்: பச்சை மிளகாய், வெல்லம், புளி, சோம்பு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், ராக் சால்ட், மஞ்சத்தூள், ஒடச்சக்கடலை, தனியா, சாட் மசாலா, உப்பு தேவையான அளவு, ட்ரை மேங்கோ பவுடர். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நம்ம இந்த பச்சை மிளகாய் வந்து காரமாக இருக்கும், ஆனால் இதில் ஒரு டிஷ்ஷு பண்ணுறதுன்றது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது நல்ல சைட் டிஷ்ஷாக நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ முதல்ல இதுக்கு வந்து என்ன மசாலான்னுட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த மசாலாவை இதில் எண்ணெய் போடாமல் நம்ம கொஞ்சம் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஹாஃப் ஸ்பூன் கடுகு, சோம்பு கொஞ்சம் ஹாஃப் ஸ்பூன், வெந்தயம் ஒரு ஹாஃப் ஸ்பூன், இதில் வந்து கொஞ்சமாக பொட்டுக்கடலை வந்து 2 ஸ்பூன் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஸோ இது ஃப்ரை பண்ணும்போதே நம்ம இந்த புளி இருக்கு இல்லையா, புளியும் வெல்லமும் வந்து சுட தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக வெல்லம், இந்த சுட தண்ணி வச்சுருக்கேன் நான், இதில் நான் ஊற வச்சுருக்கேன். இதை நல்ல ஸ்மெல் வந்துடுச்சு. ஸோ அப்படின்னா இதை நல்லா ஃப்ரை ஆகிடுச்சின்னு அர்த்தம். இதை நம்ம பொடி பண்ணி செப்ரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ இதில் வந்து இதை கொஞ்சம் மிக்சியில் அடிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஃபைனாக அடிக்கணும், இது கோர்ஸாக இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொடியானா போதுங்க. ஸோ இதை நம்ம வந்து இப்போ மசாலா வந்து ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா தொக்கு எப்படி பண்ணுறதுன்னுட்டு. முதல்ல பச்சை மிளகாவை கட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன பச்சை மிளகான்னா நீங்கள் கொஞ்சம் ஸ்லிட் பண்ணி மட்டும் போட்டுக்கலாம். என்கிட்ட இருக்கிறது இப்போ பச்சை மிளகா வந்து பெருசாக பச்சை மிளகா வச்சுருக்கேன், நீட்டாக பச்சை மிளகா வச்சுருக்கேன். அதை வந்து நான் ஸ்லிட், இது காம்பு எடுக்கணும்னு தேவை கிடையாது, இப்படி ஸ்லிட் பண்ணிக்கணும். இது சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும், சைட் டிஷ் வச்சுட்டு இதை சாப்பிடலாம். அதே மாதிரி தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெறும் சாப்பாடில் கூட நெய் போட்டு இதை சாப்பிட்டுக்கலாம். விதையெல்லாம் எடுக்கணும்னு தேவை கிடையாதுங்க, அப்படியே ஸ்லிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரை பண்ணிடலாம்.
ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். இதுக்கு கொஞ்சம் ஒரு கப் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு கப்பு எண்ணெய் போட்டாச்சு. இப்போ இதில் கடுகு போட்டுட்டு இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஃப்ரை ஆகும் போது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், கொஞ்சம் ஒரு ஸ்பூனு தனியாத்தூள், சால்ட்டு ஒரு ஸ்பூனு, இதை ஊற வச்சுருக்கோம் இல்லையா, இது வந்து நம்ம மிக்சியில் இல்லைன்னா கையில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பச்சை மிளகாய் வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்கள். இதை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, இந்த மாதிரி பச்சை கலர் போய் ஒரு மாதிரி க்ரீனிஷாக வரும். வெந்துட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதை பாருங்கள், இந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்கள், அதுதான். இது வந்து நீங்கள் எடுத்து வச்சு கூட சாப்பிட்லாம். இது இனிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் சோறு ஒரு புளிப்பாகவும் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லா பச்சை மிளகாவும் கொஞ்சம் வெந்துடுச்சு பாருங்கள். இதோட புளியும் வெல்லமும் சுட தண்ணியில் ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதோட பேஸ்ட் இது. ஸோ இந்த பேஸ்ட்டை வந்து கொஞ்சம் இதில் போட்டுக்கலாம். இப்போ மீடியம் பண்ணிக்கோங்க, ஃப்ளேம் வந்து ரொம்ப மீடியமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம இதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். இந்த மசாலா கூட நீங்கள் எடுத்து வச்சு எப்போ வேணுமோ அப்போ நீங்கள் பண்ணிக்கலாம். இதை இப்போ இதோட அந்த மசாலா போட்டப்புறம் கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் ட்ரை மேங்கோ பவுடர், உங்களுக்கு கடையில் கிடைக்கும் இதெல்லாம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது அவ்வளோதான். ஸோ பச்சை மிளகாய் தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இது இனிப்பு புளிப்பு ரெண்டு சேர்ந்து இருக்கும். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாவும் வெந்துடுச்சு, எல்லா மசாலாவும் மிக்ஸ் ஆகிடுச்சிங்க. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இப்போ நம்ம இது வந்து ஒரு பவுலில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.